கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் இன்றைய நாளிலும் 14ஆம் தேதி 2வது மாதம் 26வது ஆண்டு சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லுகிறதை இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உதட்டினாலே திருவுளம் பற்றின இந்த வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து, இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை பார்த்து, நான் உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடமாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி இந்த நாட்களை அவர் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றுவோமா இருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த நாட்களிலே அவரை நமக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா இருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய குடும்பத்தினுடைய தலைவராக இன்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா இருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு முன்னாக வைத்து நாங்கள் எந்த காரியத்தை இந்த நாட்களிலே நாங்கள் செய்வோமா இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது நம்மை இந்த நாட்களிலே இருள் சூழாது. ஏனென்றால் இந்த நாட்களிலே அவரே சொல்லியிருக்கிறாள், அங்கே நீங்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியிலே இந்த நாட்களை அடையும்படியாக இந்த நாட்களை அவர் நம்மை மாற்றுவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நம்ம கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே எந்த இடத்திலும் ஒளி, அதாவது ஒளியை மறைத்து இருள் சூழ்ந்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த இருள் என்னென்று இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், மரண இருள், நோயின் இருள், வறுமையின் இருள் இந்த நாட்களிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொருளாதார நெருக்கடியின் இருள் இந்த நாட்களிலே, இன்னும் பார்க்க போனால் இந்த நாட்களிலே குடும்பத்திலே செழிப்பில்லாத இருளுகள் இந்த நாட்களிலே, பிள்ளைகளை இந்த நாட்களிலே கட்டி வைத்திருக்கிற அந்தகாரத்தின் இருளுகள், அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரோடு இணையாதபடி இந்த நாட்களிலே பிள்ளைகள் இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே அதாவது இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக காரியங்களை செய்யாதபடி அந்த குடும்பத்துக்குள்ளே தடைகளை போடுகிற அந்த இருள், இப்படிப்பட்ட அந்த இருள் இந்த நாட்களிலே ஒருவனை, அதாவது இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை இந்த நாட்களிலே சூழ்ந்திருக்கிறபடியினால் கர்த்தர் இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறார் இந்த நாட்களே என்னவென்றால், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அப்படியானால் எந்த மனுஷனும் இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே சொல்லவில்லை. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே சொல்லி இருக்கிறார், நான் தான் இந்த உலகத்திற்கு ஒளி, நீங்கள் பின்பற்றுவீர்களா இருந்தால் இந்த நாட்களிலே நீங்கள் இருளிலே நடக்காமல் அந்த ஜீவ ஒளியை அடைந்திருப்பீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதரனை சகோதரி, எனக்கு அருமையான அன்பு உள்ளங்களை, இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற இருளுகள் எல்லாம் நீங்கி நீங்கள் அந்த ஜீவ ஒளியிலே நடக்கிறவர்களாய் இந்த நாட்களிலே இருப்பீர்கள் என்பதை பார்த்து இந்த வேத பகுதி நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது, I am the light of the world, he who follow me shall not walk in the darkness, but I have the light of life என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த லைட் என்பதை நாங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். He is the omnipresence, He is the omnipotent. அவர்தான் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாக இந்த நாட்களிலே இருந்து இந்த நாட்களிலே காரியங்களை செய்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருப்பதற்காக அவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா? அந்த வெளிச்சத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் நடப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இந்த உலகத்திலே வெளிச்சமுள்ளவர்களாய் இந்த நாட்களே நடக்கிறவர்களாய் இந்த நாட்களே இருப்போம். ஏனென்றால் இந்த உலகம் பூராக நீங்கள் எங்கு பார்த்தீங்களா இருந்தாலும் தேசங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே இருள் சூழ்ந்திருக்கிறதையும், பட்டணங்கள் இருள் சூழ்ந்திருக்கிறதையும், ஜனங்களை இருள் சூழ்ந்திருக்கிறதையும் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த இருளின் நிமித்தம்தான் இன்றைக்கு உலகத்திலே யுத்தங்களும் பஞ்சங்களும் நெருக்கங்களும் இந்த நாட்களிலே மனுஷனுடைய அழுகை குரல்கள் தான் இன்றைக்கு அங்கே மேவி இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே நீங்கள் அந்த ஒளியை பெற்று இந்த நாட்களில் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே அந்த அவருடைய ஒளியோடு அவருடைய ஒளிக்குள்ளே இந்த நாட்களை நீங்கள் வாழுகிறவர்களாக இந்த நாட்களில் இருப்பீர்கள். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள்.
உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே, உங்களுக்குள்ளே ஒளி வர வேண்டுமா இருந்தால் இன்றைய நாட்களில் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய ஆண்டவரே ஒளி எனக்குள்ளே, என்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வீட்டிலே, இந்த நாட்களில் நான் வேலை செய்கிற இடங்களிலே, இந்த நாட்களில் நான் கையிட்டு செய்கிற காரியங்களிலே, அங்கே இந்த நாட்களை வீசும்படியாக எனக்கு அந்த கிருபையை செய்யும் என்று கேட்கிற வேளையிலே கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தருடைய ஒளி இந்த நாட்களிலே வீசும் என்பதை இந்த நாட்களிலே, இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறபடியினால் இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.